என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வரீங்க? நீ பார்த்தல எதை பாஸ்? கருப்பா கோரமா ஒரு உருவம் நீ பார்க்கல? என்ன பாஸ் சொல்றீங்க? நான் சொன்னேன்ல. நீ பார்த்தல நான் சொல்ல நம்பல. இந்த பரதேசி இன்னும் உயிரோட தான் பாஸ் இருந்திருக்கான். இவனை பார்த்தா பயந்தீங்க? பாஸ், உங்க மேல யாரோ குத்து வச்சு உட்காந்துருக்காங்க. என்ன பாஸ் இது? கொஞ்சம் நாள் உங்களை கொத்தா கவிருக்கும் போல இருக்கு. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதாவது பேய் ஓட்டர்ல கூட்டிட்டு வந்துடலாம். பேய் ஓட்டறியா? இந்த நேரத்துல அவனை போய் எங்கன்னு தேடுறது? கவலைப்படாதீங்க, அதுக்கு பிரதர் இருக்காரு. பிரதரா? ஆமா, பிரதர் அடைக்கலாம். அவருக்கு தான் கடவுளோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் அவர் தான் கரெக்டான ஆளு. சகோதர சகோதரிகளே, என்னைக்கும் போல இன்னைக்கும் நான் உங்களுக்கெல்லாம் கருத்து சொல்லி போர் அடிக்க விரும்பல. அதனால இன்னைக்கு வித்தியாசமா உங்களை எல்லாம் தொட்டு பார்த்து நீங்க யார் என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்க போறேன். கேர்ள்ஸ் ப்ரொசீட். இன்னைக்கு இந்த 2 பெண்கள் என் கண்களா இருந்து என்ன வழிநடத்த போறாங்க. பார்த்து கூட்டு போங்கம்மா, விழுந்துடாதீங்க. ஓ சாரி. பியூட்டிஃபுல் ஸ்லைஸ். பாவி, இந்த தடவுறான். சரியான ஃப்ராடா இருப்பான் போல. சும்மா இருங்க, நம்மளாம் பேசாதீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க பிரெக்னன்ட் ஆனதை உங்க கணவர்கிட்ட கூட நீங்க சொல்லாம இருக்கீங்களே ரீட்டா. ஐயோ, எப்படிங்க என் பேரை கரெக்டா சொன்னீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு நைட் தான் என் ஹஸ்பண்ட்கிட்டே சொல்லலாம்னு இருந்தேன். எல்லாம் அந்த ஜெகதீஷ் பாபாவின் செயல். உங்க சர்ப்ரைஸை நான் ஓபன் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க. ஆஹா, என்ன ஒரு இனிமையான ரோமன், சாரி தருணம். 25 வருஷமா பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பி இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் ஜெய மிஸ்டர் வெற்றி. ஐயோ, கலக்குறீங்க பிரதர், கலக்குறீங்க. டேய், ஒண்ணு என்ன உசார் பண்ணி நான் அவங்கள உசார் பண்ணேன். டேக் யூ சீட். ஓகே பிரதர். அப்பா தலைய சரியா இருக்காரு அவரு, சமாளா இருப்பான் போல. இல்ல உன்ன மாதிரி ஆளுகளுக்கு இந்த சபையில இடம் கிடையாது. இங்க வர்ற நல்ல மக்களுடைய பரிசு அடிக்கிறதுனால உனக்கு எங்கேயுமே இடம் கிடையாது. யோ பிரதர், நான் பஞ்சு பாஸ். நல்ல வேலை நாம அவனை போட்டு விடுங்க. அமைதி. ஒரு நாசக்கார பையன் தப்பு பண்ணிட்டான், அவனை நான் மன்னிச்சிட்டேன். நீங்களும் அவனை மன்னிச்சு விட்டுருங்க. நாளைக்கு சந்திப்போம். வாங்க பிரதர், தைரம் தேய்ச்சி விடுறேன். நான் கூட இந்த ஃப்ராடா இருப்பான் தான் நினைச்சேன். இல்லையா, இவன் தான் கரெக்டான ஆளு. வா போய் பேசலாம். இப்ப பரவாயில்லையா பிரதர்? சமையா போட்டாமா, சரி வழி. நீ கை வச்சா எல்லாம் தீர்ந்து போயிடும். யோ, யாரையா நீங்க? எந்த மீடியாவோட லிங்க் வச்சிருக்கீங்க? உங்களை தான் பிரதர் பார்த்து பேசலாம்னு வந்தோம். சாரி, என் விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. எதா இருந்தாலும் நாளைக்கு சபையில சந்திப்போம். இல்ல பிரதர், கொஞ்சம் சீரியஸான மேட்டர் அதான். யோ, நானும் சீரியஸா தான் சொல்றேன். என் டாக்கிங் டைம் ஓவர். ஐ சே யூ கெட் அவுட். நான் நித்திரை அடையணும். கூல் பிரதர். யூ கண்டினியூ. ஹே, ஆளை பார்த்தா பவர்ஃபுல்லா தான் இருக்கான். ஆனா நம்ம நிலைமை அவனுக்கு புரியலையே. ஆபத்து பாவம்ல, அவனை தூக்கலாம். வா. ஓகே பாஸ். நான் ராணி பேசுறேன். இவன் யாரியா கோமத்தோட? நீ வாட்ஸ்அப் போட்டாரா? ராணி, போன் பேசி முடிச்சாச்சா? ராணியா யாரு? இப்ப போச்சே, கேஞ்சி பட கோடி மாதிரி. அதான் சொல்றேன் இவன். ராணி, வாராணி, சுவாச பாச பழகலாம். சுவாச பாசமா? வாராணி. ராணி, கை என்ன ராஜா மாதிரி ஆயிப்போச்சு. ஓ, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறன்னு தெரியுது. வா, சுவாச பாச பழகலாம். வா 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 ராணி, வா. சமகம் பாஸ், முடியல. நீங்க வெளியே போறியா? எங்க இருந்தீங்க? அம்மா, பட்டடத்திலேயே பட்டடி. முடிப்பாரா பாஸ்? இல்ல இரு. யார் நீங்க? என்ன எங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா பிரதர்? நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். யோ, யார் யாவ பரமாசத்துல பிறந்தவன் மாதிரியே பேசிட்டு இருக்கான்? கலக்குறீங்க பிரதர், கரெக்டா சொன்னீங்க. அப்படியே கொஞ்சம் கையை பார்த்து மேல சொல்லுங்களேன். மேல என்னத்தையா சொல்றது? நல்லா கரிசல் கொத்து விட்டுக்கிற, வேற ஸ்வீரிங் ஆகுது, உடம்பு கட்டி கேக்குது. கரெக்டா?
கொன்னுட்டீங்க பிரதர், ஐயோ கொன்னுட்டீங்க. போங்க. ஏய், எப்படி நீ இப்படியே பேசினா உண்மையில கொண்டு வா. கோச்சுக்காதீங்க, உங்களை கடத்துனது தப்பு தான். ஆனா உங்க பவர் எங்களுக்கு தேவைப்படுது. பவரா? ஆமா, இன்னைக்கு தடவி தடவி தந்திரம் பண்ணிக்கல அந்த பவர். யோ, தந்திர மந்திரம்லாம் ஒண்ணும் இல்லையா. எல்லாம் என்கிட்ட கட்டிங் வாங்கி குடிக்கிறவங்க. நான் என்ன சொன்னாலும் ஆமா ஜாமீன் போடுவாங்க. அப்ப அந்த பிட்பாக்கெட் எப்படி பிடிச்சிங்க? அவன் பர்ஸ் அடிச்சது நானும் இவனு மட்டும் தான் பார்த்தோம். யோ, பர்ஸ் அடிக்க சொன்னதே நான் தான்யா. சரி பாதி சேர் கொடுக்கலன்னு பப்ளிக்கா போட்டு விட்டேன். கோவத்துல குத்திட்டு விட்டான். அப்ப உங்களுக்கு பேய் ஓட்ட வராதா? பேயா? பிரதர் நில்லுங்க போச்சு. யாரியா நீ? தாத்தா பழுது நெஞ்சு வந்த மாதிரி உனக்கு வேற தனியா சொல்றேன். ராணியம்மா, help me. யாரா நீ? சும்மா 3D சாப்பிட்டுட்டு இருக்க? பசிச்ச என்ன பண்ண முடியும்? வேற ஏதாவது வெள்ளை வாங்கி சாப்பிட வேண்டி தரேன். என்னால இங்கிருந்து வெளியே போக முடியாது. என்ன திமிரா பேசுறான் பாத்தீங்களா பாஸ்? என்னால மட்டும் இல்ல, உங்களாலையும் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா ஓவரா பேசுறேன். ஏன்னா முடியாது? அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும்ல. உன்னை அந்த கருப்பு உருவம் சும்மா விடாது. யார் அந்த கருப்பு உருவம்? அது என்ன பண்ணும்? அதுவே உன்னை தேடி வரும். அப்ப கேளு. ஏடா ஓவரா பேசுற? இப்ப நீ சொல்ல நானே ஒரு கொன்றுவேன். சொல்றா யாரா நீ? சொல்றேன். நானும் உன்ன மாதிரியே தான் ஒரு காலத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இங்கே எப்பவுமே தனிமையில ஒரு பொண்ணு இருப்பா. அவ மேல எனக்கு ஈர்ப்பு இருந்துச்சு. அன்னைக்கு அவகிட்ட பேசலாம்னு முடிவெடுத்து இங்க யாரு யாரு? அங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. அங்கயா? போங்க, சீக்கிரம் போங்க. சரி. யாருது? யாருது கேக்குறல? யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? நான் தமிழ் அருணாச்சலத்தை பார்க்கலான்னு வந்தேன். போற வழியில உங்க அழகு முகம் என்ன அப்படியே சொக்கி நிக்க வச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பேசி எத்தனை பொண்ணுங்களோட மனசை கலைச்சிருக்கீங்க? ஐயோ, நான் எந்த பொண்ணு நிமிந்து கூட பார்த்தது இல்லைங்க. உங்களை மட்டும்தான் பார்த்த உடனே பேசவே தெரிய வந்துச்சு. பேச எங்க செஞ்ச நீ? பாட்டுல மேல வாங்க. வேலையா? டேய் தமிழ், அதிர்ஷ்டக்காரன் நானே. பாத்து பத்திரம். பாருங்க, உங்களுக்காக ஜன்னல் வழியெல்லாம் ஏறி வரேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில பண்ணதே இல்லைங்க. நீ என்ன சந்திக்கணும்னா இந்த மாதிரி திருட்டுத்தனம் அடிக்கடி பண்ண வேண்டியது வரும். அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்கதான் சந்திக்கணுமா என்ன? வெளியே வர மாட்டீங்க? என்னங்க? ஏய், என்னாச்சு? நான் தான் தப்பா பேசிட்டேனா? ஒன்றும் இல்லை, விட்டுடுங்க. இல்ல இதுல ஏதோ இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, இல்லைன்னா விட மாட்டேன். என்னால இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வர முடியாது. ஏன்? என் அண்ணனும் அண்ணியும் என்னை வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்காங்க. யாரு? அருணாச்சலமா பொண்ணாட்டியுமா? ஆமா, ஏன் இப்படி பண்றாங்க? எல்லாம் இந்த சொத்துக்காகத்தான். இந்த வீடு என் பேர்ல இருக்கிற ஒரே காரணத்தால வெளி உலகத்துக்கு நான் ஒருத்தி இருக்கிறேன்றதையே மறைச்சு என்னை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஏதோ மந்திரவாதி வேற கூட்டிட்டு வந்து இங்க பாரு, இந்த மாதிரி கண்டதை என் இடத்துல மாட்டி என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. மந்திரவாதி வீடு மாதிரி ஏன் இதெல்லாம் இங்க என்னை மாட்டிட்டு கண்டிப்பா கொண்டுடுவாங்கன்னு நினைக்கிறேன். ச்சே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க? யாருமே வாங்காத இந்த வீடை எவனோ வெளியூர் ஆள் வந்து வாங்கும் போது நினைச்சேன் இதுல கண்டிப்பா ஏதோ வெள்ளம் இருக்குன்னு. எனக்கு எப்பவுமே அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க. பயங்கரமா நல்லா இருப்பான் போல இந்த அருணாச்சலம். வேண்டாம், போகாதீங்க. பயப்படாத. சொல்றத கேளுங்க, போகாதீங்க. பொறுமையா நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ஓம் யந்திர தந்திர பரமந்திராயை நமஹ. ஓம் சர்வ துஷ்ட பிரதுஷ்ட சிரச்சைதன்யை நமஹ. அத பலுக்கெடுக்கிறதுனால எந்த பிரச்சனையோ இல்லைல்ல? இல்லை, இப்படி ஒன்று இங்கே இருக்குங்கிறதே இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மீறி தெரிஞ்சவங்க யாரும் இப்போ உயிரோட இல்லை. ஓ தர அருணாச்சலம், அருணாச்சலம், கதவு திறங்க. அடிச்சு விடுங்க. வேகமா, சீக்கிரம் சீக்கிரம். முடியல, சீக்கிரம் கதவு அடிச்சு விடுங்க. கதவு திறங்க, திறங்க அருணாச்சலம். வரதுக்குள்ள போயிடலாம். வா, சீக்கிரம் வா. குதி சீக்கிரம் வா. வா, குதி சொல்றேன்ல, வா. வா சொல்றேன், சீக்கிரம் வா.
பயப்படாத வா. முடியாது வாமா. தமிழ், என்னால முடியாது தமிழ். என்னை எப்படியாவது காப்பாத்து தமிழ், உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். பயப்படாம இரு. பயப்படாத. நான் போய் ஆளுங்களை கூட வந்துடுறேன். என்னால சரி யாரும் இந்த கதை மட்டும் திறக்காம பாத்துக்கோ. என்ன நான் வந்துடுவேன் தெரியுமா?